ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற WWE நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 19-20 அன்னைக்கு ரெசல்மேனியா டே 1 டே 2 நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்ன நாள் ஏப்ரல் 18 WWE ரெசல்மேனியா கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஷோ நடத்த போகிறாங்க. ஸோ அந்த ஷோவோட பேர் கில் டோனி. ஸோ புரிஞ்சதா? ஸோ எதுக்காக இவருக்கு அதாவது இந்த ஷோக்கு கில் டோனின்னு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ ஏடபிள்யூட பிரசிடெண்ட்டை கிண்டல் அடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம டொமாசோ ஜாம்பா ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட ரெஸ்லிங் கேரியர் ஏடபிள்யூலே முடிச்சிடலாம். ஸோ அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் அவர் ஏடபிள்யூல தான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரிட்டைர்மெண்ட்டாக அங்கேயே பண்ணி அங்கேயே முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஹெட்சைட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபேர் ஐ லைக் ஏடபிள்யூ லாட். ஐ லவ் த ஸ்டார்ட் தேர் a lot of fun things I have in the works and ways to evolve the character. Just gotta be patient and let the all play out, but we're on some good stuff. There's some really cool plans in the works. I'm hoping that I get the ride into the sunset with AW to so be honest with you அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவருக்கு இப்போ ஏடபிள்யூ ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ இது வெறும் ஸ்டார்ட் தான். ஸோ இதுக்கு மேலே அவருக்கு ஏடபிள்யூல ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எவால்வ் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இதெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு ஸோ அவர் வேறு லெவலில் அங்கே அவரோட டேலண்ட்ஸை நிரூபித்து அதுக்கான வாய்ப்புகள் கிடச்சுன்னா ஸோ அவர் அங்கேயே ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு டக்குனு பிடிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் WWE இருந்தார். பட் அவர் அங்கே போய் சில வாரங்களே அவர் ரிட்டைர்மெண்ட் லெவலுக்கு அவர் அங்கே தான் பண்ணு அப்படிங்கிற லெவலுக்கு அவருக்கு ஏடபிள்யூ ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அவரோட ரெஸ்லிங் கரியர் ஏடபிள்யூல நல்லா இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கம்மலை தட்டுங்க. அடுத்ததாக இப்போ ட்ரூ மேக்கின்டைருக்கும் ஜாகஃபட்டுக்கும் ஒரு பயங்கரமான ரைவல்ரி போயிட்டு இருக்கு. ரெஸ்ல்மேனியாவில் இந்த மேட்சும் ஒரு பயங்கர ஹைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ மார்க் ஹென்ரி ரீசெண்ட் டைம்ஸில் கொடுக்குற இன்டர்வியூலலாம் ஸோ ஜாகஃபட்டுக்கும் ட்ரூ மேக்கின்டைருக்குமான ஸ்டோர் லைன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்மளே அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். பட் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஜாகஃபட்டு விசஸ் ட்ரூ மேக்கின்டைருக்கான மேட்ச்சில் ஸோ இந்த ஸ்டோர் லைன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் கதை நிறைய இருக்குது, இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி ஜாகஃபட்டு விளையாடுற மேட்ச்லலாம் ட்ரூ மைக்கின்டைர் தொந்தரவு பண்ணுறது. ஸோ ட்ரூ மைக்கின்டைர் பேக் ஸ்டேஜில் நம்ம ஜாகஃபட்டு அட்டாக் பண்ணுறது. லாஸ்ட் வீக்கு சொல்ல தேவையில்லை, பேங்கர் ஆஃப்டர் பேங்கர் 2 வாரம் மாறி மாறி பிரால் பண்ணது. ஸோ அதேமாதிரி ஜாகஃபட்டு ஸோ ட்ரூ மைக்கின்டைரை பிறந்து கட்டினது. ஸோ இந்த மாதிரி இவங்க ஸ்டோர் லைன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. பட் இது வர ஆரம்பம் தான், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ மார்க் ஹென்ரி சொல்கிறாரு. ஸோ லிட்டலாக இதை விட குக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியா 42ல ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஸ்டோர் லைன் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மேட்ச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான மேட்சாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நான் போடுற எல்லா வீடியோஸ்லையும் மோஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜான்சனை பண்ணுறது எல்லாம் ராண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறது ஸோ நீங்களே இந்த ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரெஸ்ல்மேனியா 42ல் மேபி இது ஒரு கோயின்சிடன்ஸாகவும் இருக்கலாம், அல்லது ஒருவேளை இந்த கோயின்சிடன்ஸ் WWE தெரிஞ்சிருந்து ஸோ இந்த பிளான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ ராண்டி ஆர்டனை கூட ரெஸ்ல்மேனியா 42ல் வின் பண்ண வைக்கலாம். ஸோ அதே மாதிரி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை ரெஸ்ல்மேனியா 42ல் ராண்டி வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார். ஸோ ஒருவேளை WWE ட்விஸ்ட் அடித்தாங்கன்னா கோடி கூட ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு என்னமோ மனசு சொல்லுது இந்த தடவை WWE அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் திரும்பியும் கோடியை சாம்பியன் ஆக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஒரு பெரிய ட்ரீட்டை ஃபேன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஸோ அவரை திரும்பவும் சாம்பியன் ஆக்கி இருக்கலாம். ஸோ இதனால் ராண்டி ஆர்டன் விசஸ் கோடிக்கான மேட்ச்சில் மேக்ஸிமம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 60% ஸோ ராண்டி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 40% ஸோ WWE இந்த மாதிரி சில கோம்பத்தனமான வேலைகளாக பார்த்தாங்கன்னா ஸோ கோடி கூட வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த சார்ட்டை வச்சு பார்க்குறப்போ ஸோ ஒரு 60% நம்ம ராண்டி வின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அடுத்ததா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ரால என்னென்ன மேட்ச்லாம் இப்போதைக்கு WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இஎஸ்காய் விசஸ் ரெக்கல் ராட்ரிகஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து அடுத்த வாரம் நடக்க போகுது. ஸோ அதேமாரி பால் ஹேமன் இந்த வாரம் நடந்த ராலி வந்து ஆடம் பிஸ்டே கேட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஊசோஸ் விசஸ் விஷன் டீமுக்கான ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும். ஸோ அதுவும் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக வேணும்னு கேட்டிருப்பாரு. ஸோ அதையும் வந்து WWE அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ அதேமாதிரி உமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப்புமே டிஃபெண்ட் ஆக போகுது பிட்வீன் நம்ம வீலி அண்டு ஜூலியா விசிஸ் லாஷ் லெஜண்ட் அண்டு நயா ஜாக்ஸுக்குள்ள. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக WWE இந்த லெவலுக்கு இறங்கி வருவாங்கன்னு சொல்லி நான் கனவுல கொஞ்சம் எதிர்பார்க்கல. அதாவது WWE வந்து ஒரு ஒன் டே ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து நான் நேற்றைக்கு எடுத்தேன். ஸோ அதனால் நேற்றுலேருந்து ரெசல்மனியா வரக்கூடிய டேட் வரைக்கும் நடுவில் வந்து ஒரு 25 நாள் வந்து இருக்குது. ஸோ அந்த 25 நாளை முன்னிட்டு வந்து ஸோ இன்னும் 25 நாள் இருக்குது. ஸோ அதனால இந்த டே வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக எடுத்து ஸோ இன்னைக்கு அதாவது ஒன் டே ஆஃபராக வந்து WWE ரெசல்மனியா 42க்காக அன்னைக்கு நேற்று அது டேட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்றைக்கு மட்டும் வாங்குகிற எல்லா ரெசல்மனியா 42க்குமான ஃபேன்ஸுகளுக்கும் ஸோ டிக்கெட்டை 25% வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது நேற்றைக்கு ரெசல்மனியா 42க்கு டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கினாலும் சரி, ஸோ யார் வாங்கினாலும் சரி, ஸோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா டிக்கெட் ப்ரைஸ் ஓவர் விலை. ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் அதுக்கு ஒரு வாங்குறதுக்கு பெருசாக வந்து ஆர்வம் காட்டாமல் ஸ்லோவாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஸோ ஈவன் ரெசல்மனியா 42க்கான பிளான்ஸையும் மாற்றுறாங்க, நிறைய விஷயங்களும் மாற்றுறாங்க. ஸோ இப்போ அந்த 25 டேஸ் இருக்கிறதுனால இந்த 25 நாள் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த டேயை முன்னிட்டு 25% ஆஃபரை கொடுத்து ஒன் டே ஆஃபரை வந்து கொடுத்து அப்படியே அந்த டிக்கெட்ஸ் வந்து விற்றுருவோம். ஸோ ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்க. ஸோ WWE ஒன்ஸ் அப்பான் அ டைம் வின்ஸோட யாரால வேறு லெவலில் வந்து ட்ரீட் தருவாங்க. ஸோ வேறு லெவலில் வந்து மேட்ச் இருக்கும், வேறு லெவலில் ஸ்டோரி லைன் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து வின்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்தது கிடையாது. அவரோட பார்வைக்கு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா ஸோ ரெசல்மனியாவில் ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு செட் ஒர்க் வந்து ரெசல்மனியாவில் கொடுத்துப்பாரு, பைரஸை கொடுப்பாரு. ஸோ அதேமாதிரி டிக்கெட் ப்ரைஸை நியாயமாக கொடுப்பாரு. ஸோ ஸ்டோர் லைன் தரமாக இருக்கும், கண்டென்ட் தரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸை எக்ஸைட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் அதாவது வின்ஸ் மேக்மேன் பண்ணுவார். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ பணத்தை முன்னுக்கு வச்சுக்கிட்டு ஸோ இப்போ நமக்கு பணம் தேவை. ஸோ அந்த ஃபேன்ஸை எப்படி புல் பண்ணி கொண்டு வரதுன்னு மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இப்போ இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த டைமில் ஃபேன்ஸ் அவர் வின்ஸ் மேக்மேன் என்ஜாய் பண்ணணும், அவங்கள எக்ஸைட் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சது தான் WWE இந்த அளவுக்கு பெருசாச்சு. ஆனால் இவங்க பணத்தை முன்னிறுத்தி வைக்கிறதுனால ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டிங்ஸ் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. ஃபைனலில் வந்து தொமாசா சம்பா கிளம்பினதுக்கு அப்புறமா ஜானி கர்னகுனாவை வந்து ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவரை நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வாரத்தில் அவருக்கான ஒரு டைட்டிலுக்கான வாய்ப்பையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஜானி கர்னோ வந்து விசிஸ் மைல்ஸ் ப்ரௌனிக்கான NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஸ்டாண்டர்ட் ஆன் டெலிவரியில் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இன்னொரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து NXT சாம்பியன்ஷிப் மேட்சாக நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 5 பேரும் தான் ஸோ இப்போதைக்கு WWE வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இன்வைட் பண்ண போகிறதுக்கான அஃபிஷியலாக தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம ராக்கோட ஐகானிக் மூவை வந்து நம்ம தானா ஹோசன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த லெஃப்ட் கை வந்து கண்ணை வந்து வைத்து வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க ஸோ இந்த 2 ஸ்டோர் லைன் தான் ரெசல்மனியா 42ல் வந்து மெயின் வந்து பண்ண போகுது. ஸோ இந்த 2 ஸ்டோர் லைனில் நீங்கள் எந்த மேட்சுக்காக வந்து ஆவலாக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமலை தட்டுங்க. நான் பர்சனலி அதாவது நிறைய பேர் கோவப்படலாம், பட் நான் வந்து ராண்டி ஆர்டன் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் தான் பயங்கர ஹைப்பாக இருக்குது. ஸோ ரோமன் ரைன்ஸ் விசஸ் CM Punkக்கான மேட்ச் கூட அந்த மைண்ட் கேம் லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் அவங்களோட ஒருத்தர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டோர்லைன் இப்போ தான் ஆரம்பிச்சது மாதிரி இருக்குது. பட் இது பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ராண்டி ஆர்டனோட ஹில்டனு ஸோ மேட்ச்சு அதோட எக்ஸ்பெக்டேஷன் நான் ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து மேட்ச் தோப்பாரா அப்படிங்கிற பெரிய பெரிய கேள்விக்குரியெல்லாம் ஸோ இந்த மேட்ச்சில் தான் அவ்வளோன்னு வந்து நான் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ எஸ் என்னோட கருத்து வந்து ராண்டி ஆர்டனா கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் தான் நான் வந்து காத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மேட்சுக்காக காத்துட்ருக்கீங்க உங்களுடைய கருத்தை கமலை தட்டுங்க.
அடுத்ததா வந்து நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூல வந்து இருந்திருக்காரு. ஸோ அதில் லாட் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதில் அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எதை வந்து அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டாக வந்து நினைக்கிறாரு அப்படின்னா, ஸோ அவரோட லெகசியும் அவரோட கிட்ஸாக தான் வந்து அவருடைய பெருமை பிரைடு ஸோ எல்லாமே வந்து அவரோட சாதித்த சாதனைன்னு சொல்லி ஸோ எல்லாமே வந்து அவரோட ஃபேமிலி அண்டு கிட்ஸாக தான் வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து எத்தனை டைட்டில் ஜெயிச்சிருக்காரு, அவர் எத்தனை சாதனை பண்ணியிருக்காரு, ஸோ அவர் யூஎஃப்சியில் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஸோ அவரோட சாதனைகள் எதுவுமே வந்து அவருக்கு பெருசாக கிடையாது. அவருக்கு வந்து அவரோட லெகசி அவரோட கிட்ஸு தான் வந்து அவர் சாதனையை வந்து பார்க்குறாரு. அதை கம்பேர் பண்ணுறப்ப கம்பேரிட்டிவ்லாம் கிடையாது. ஸோ அதுதான் அவரோட பெருமையாக பார்க்குறாரு. அவர் தான் அதுதான் எல்லாமே அவரோட கிட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவர் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரீஸ்ட் பிராக் லெஸ்னர் ரெஸ்லிங் டபிள்யூடபிள்யூல என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸோ சாம்பியன்ஷிப் எத்தனை டைட்டில் ஜெயிச்சிருக்காரு, ஸோ என்னென்னலாம் சாதிச்சிருக்காரு, ஸோ யூஎஃப்சியில் எத்தனை டைட்டில் சாம்பியனாக இருக்காரு, ஸோ அது எதுவுமே வந்து அவர் சாதனையாக வந்து எடுக்கவில்லை. ஸோ அவருக்கு முழுக்க வந்து அவரோட கிட்ஸு தான் வந்து ப்ரையாரிட்டியாக பார்க்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னர் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கேஸுக்கு போகிற ரிட்டர்ன் வந்திருக்காருல, ஸோ அது எதை கருத்தில் கொண்ட ரிட்டர்ன் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு தான் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. அதாவது ஓகே சரி இப்போ வந்து அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சுல, ஸோ அதனால ஸோ ஒரு சின்ன டைமுக்கு மட்டும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மட்டும் ஸோ நம்ம போயிட்டு அப்படி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் என்னமோ தெரில. ஸோ அவர் லாஸ்ட்டு டைம் வந்து ரிட்டர்ன் வந்து எனக்கு அவர் தெரிஞ்சு எப்போ ரிட்டர்ன் வந்தார் ஸோ சரியாக ஞாபகம் இல்லை. பட் அவர் வந்து சில மாதங்கள் 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் வந்து 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து அவரோட ரிட்டர்ன்மெண்ட் பேட்ச் வந்து அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ எஸ் அவர் ஷார்ட் டைமாக வந்து தான் கொஞ்ச நாளாகவே போயிட்டு ரிட்டர்ன்மெண்ட் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் வந்து அவர் திரும்ப ரிட்டர்ன் ஆகி டபிள்யூடபிள்யூல வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம டாமாட்டோங்க வந்து ஒரு சம்பவத்தை டபிள்யூடபிள்யூல பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ரெஸ்லிங் அதாவது டபிள்யூடபிள்யூல ஒரு ஷோ நடக்கிறதுக்கு முன்னால் ஸோ அன்னைக்கு ஷோவில் நடக்கிற மேட்சஸ் வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு கற்றுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்மாக்கை போடணும், இந்த இடத்துல இந்த இவங்களை தூக்கி அடிக்கணும், ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிற ஸோ அந்த வீடியோ எடுத்து அவர் வந்து இன்டர்நெட்டில் வந்து போட்டுவிட்டாரு. ஸோ இது லிட்டரலாக வந்து டபிள்யூடபிள்யூட இல்லீகல் எல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூல ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து வந்து போஸ்ட் போடக்கூடாது. பட் வந்து டாமட்டவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு. ஸோ இதனால் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து அவருக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து டாமட்டோங்காவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ ஒரு ரூமர் செய்தி போயிட்டுருக்கு. அதாவது நம்ம ஐசோஸ் ஸ்பீட் மேபி வந்து ரெஸ்ல்மேனியா 42 வந்து அப்பியரன்ஸுக்கு வந்து கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. ஸோ அவர் மேட்ச் பண்ணாரான்னு சொல்லி எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அவர் வந்து உள்ளே வருவார், ஸோ ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மேட்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது மேபி டேனா ஹோசன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம டபிள்யூடபிள்யூ லெஜண்ட் ஜான்சினா வந்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகி ஸோ இன்னையோட வந்து 100 நாள் வந்து கடந்துச்சு. அடுத்ததாக வந்து பிளட் லைன் வந்து ஓஜி பிளட் லைன் ரிட்டர்ன் வர்றது ஓரளவு வந்து உறுதி தான். அதாவது ஊசோஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது அவர் ஊசோஸ் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம திரும்ப வந்து அடுத்த க்ரௌனை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே வந்து அதுக்கு பதில் ட்வீட்டாக வந்து சேவியர் உட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாப்பா நீங்கள் பண்ணலாம் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் சில வருஷமாக எங்கள் எல்லாத்தோட வாய்ப்புகளையும் நீங்கள் தானே பிடுங்கி வச்சுருந்தீங்க, ஸோ அதனால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மை தானே. நம்ம ஊசோஸ் ரோமன் ரைன்ஸ் எல்லாம் சாம்பியனாக இருக்கிற டைமில் ஸோ ஒரு 3-4 வருஷமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாம்பியனாக இருந்தாங்க. ஸோ இதனால் நிறைய ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஸோ இதை தான் வந்து அவர் கிண்டல் அடித்து சேவியர் உட்ஸ் சொல்லியிருக்காரு. குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒன் டைம் வந்து சேவியர் உட்ஸ் வந்து கிங் ஆஃப் த ரிங்காக வந்து ஆகியிருப்பார். ஸோ அப்போ வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கிட்ட இருந்து அந்த க்ரௌனை கூட பிடிங்கிட்டு போயிருப்பார். ஸோ அது கூட இதில் இருக்கலாம். ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் வந்து எமி அவார்ட்ஸ் வந்து அவங்களோட அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம டபிள்யூடபிள்யூட அன்ரியல் டாக்குமெண்ட்ரி வந்து 3 கேட்டகரிஸ் நடுவில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து அவுட்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட்ரி சீரியலிஸ்டா ஸோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும், அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எடிட்டிங் லாங் ஃபார்ம் அப்படிங்கிறதுலையும், ஸோ அதேமாதிரி அவுட்ஸ்டாண்டிங் கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்லேயும் ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் இப்போ 1-on-1 மேட்ச்சில், அதாவது 1 on பாயிண்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒரு தடவை செக்மெண்ட்டில் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து
மைண்ட் கேம் விளையாடி ஜெயிச்சார். ஸோ அதுமாரி லாஸ்ட்டாக வந்து சிஎம் பங்கு அதேமாதிரி மைண்ட் கேம் விளையாடி ஜெயிச்சிருக்காரு. ஸோ செக்மெண்ட்ஸில் 2 பேரும் இப்போ ஈக்குவல் ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ வரங்களே அடுத்தடுத்து என்ன சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக என் பழைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு ஃபுட்வேர் கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் அதோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இதை வந்து ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இதுக்கும் மேலே நம்ம ஷாப்பில் வர புது ஸோ நியூ கலெக்ஷன், ட்ரெண்டி கலெக்ஷன், ஷூஸு, செப்பல்ஸு, சாண்டல்ஸுன்னு சொல்லி ஸோ எல்லா வெரைட்டிஸையும் ஸோ இந்த ஐடியில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வீடியோஸை இதுக்கும் மேலே நான் போடுற எல்லா வீடியோஸோட எண்டில் வந்து ஸோ கடைசியில் அந்த வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவேன். ஸோ கொஞ்சம் ஆதரவு வந்து தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ், எந்த செப்பல்ஸ், கிராக்ஸ் எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ நம்மளுடைய இந்த பொம்மை ஃபுட்ஸ் அண்ட் ஃபுட்வேர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் சர்வீஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதோட சைஸு அந்த இதை மட்டும் சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் போட்டு விட்டுக்குவோம். ஸோ தயவுசெய்து இந்த ஐடியா மட்டும் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து இப்போ உடனே வந்து ஒரு மெசேஜை போடுங்க. ஸோ ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படிங்கிற மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்து என்னோட பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் வந்து ஸோ எண்டில் வந்து ஸோ இந்த கலெக்ஷன்ஸை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம வீடியோ சேனலில் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ அவ்வளோ போடுறது கிடையாது. ஏன்னா இதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து நம்ம ரெஸ்லிங் கண்டென்ட்ஸை வந்து போடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸை வந்து ஸோ என்னோட பிஸ்னஸ் கண்டென்ட்ஸை வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து போட போகிறேன். ஸோ நியூ வரக்கூடிய ட்ரெண்டி கலெக்ஷன், ஷூஸு, கிராக்ஸு, சாண்டல்ஸு, ஸ்னீக்கர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் வந்து நான் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு நான் அதில் கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளதை அதில் பேசிவிடுவோம். ஸோ எங்கே இருந்தாலும் நம்மளால் வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.